ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சைக்காலஜி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு. நம்ம ஜென்ரலாக சைக்காலஜி வீடியோ தான் நம்ம வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு எண்ணமே அவ்வளோதான். ஏன்னா எமோஷனல் கண்ட்ரோல் படுத்த முடியல, ஓவர் ட்ரேடிங், அதுக்கப்புறமா டிசிப்ளின் இல்லாமல் பண்ணுறது. ஸோ இது மெயின் கான்செப்டாக ட்ரேடிங்கில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா எப்போ உணர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வாஷ் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றியே தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த பணம் இருக்க சொல்லவே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதில்ல. எல்லாமே கை விட்டு போனதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் ஒரு ட்ரேடிங் கற்றுக்கிட்டு பண்ணலாம் போல் தெரியுது, இல்லை எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணலாம் போல் தெரியுது. இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். கையில் இருந்த காசு காலியானதுக்கு அப்புறம் தான். இப்போது எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 1000 ரூபாய் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா, ஸோ இருக்க சொல்ல கற்றுக்கலாம் அப்படின்னா யாரும் கற்றுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் இது யதார்த்தமான உண்மை, அவ்வளோதான். ஆனால் கையில் ஒரு பைசா இல்லை, ஜீரோ ஆகிடுச்சு. மேபி உங்கள்கிட்ட இல்லை, ஸ்டார்டிங்லேயே ஜீரோ இருக்குதோ, அல்லது இருந்த பணம் காலி ஆகிடுச்சு, ஜீரோ இருக்குதோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஜீரோ இருக்கிறோம் அப்படின்ற டைமில் தான் அந்த லேர்னிங் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா கையில் போயிடுச்சு இல்லை, கையில் இருந்த காசு போயிடுச்சு இல்லை அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கையில் இருக்க சொல்லவே கற்றுக்கலான்ற எண்ணம் ஏன் வரல நிறைய பேருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பணத்தை விட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பணத்தை விட்ரா பண்ணிட்டதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா விட்ரா பண்ணிவிட்டால் ஜீரோ ஆகிடும் இதில் பேலன்ஸ். உங்கள் கண்ணு முன்னாடி பணம் இருக்கிறவரில் உங்களை கற்றுக்க விடாது. மார்க்கெட்டு உங்களை கற்றுக்க விடாது, உங்களை ட்ரேட் பண்ண வைக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி. நம்ம எஜுகேஷன் குரூப்லையும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனும் சரி, நம்மளுடைய வியூஸ் ஷேர் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், நோ டிப்ஸ், நோ கால்ஸ், ஒன்லி பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ், 100%. ஓகே, 100% எஜுகேஷ்னல், ஒன்லி ஃபார் எஜுகேஷனல். ஏன்னா ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறோம்னா யூடியூப் அல்கோரித்தம் பார்த்தீங்கன்னா அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கம்யூனிகேஷன் நம்ம தமிழில் பேசுறது அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, இது 100% உறுதியாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒன்லி ஃபார் 100% எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போது இன்றைக்கி நம்ம காலையில் 5ஆம் தேதி ஒரு வியூ கொடுத்தோம். மார்னிங்கில் ஒரு சின்னதாக மூமெண்டம் வந்துச்சு. இந்த மூமெண்டமை புக் பண்ணிவிடுங்க ப்ராஃபிட். ஏன்னா அங்கே சப்போர்ட் ஏரியா இருக்குது. சப்போர்ட் ஏரியா கிட்டத்தட்ட உங்களுக்கு 24,640 ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சும் வந்துச்சு. அந்த ரேஞ்செலாம் ப்ரைஸ் ஒன்றும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இந்த ஜோனில். அப்போது இந்த இடத்துல நம்ம பை எடுத்தாலும் தப்பு, செல் எடுத்தாலும் தப்பு அப்படின்றத விட நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங் முடிச்சாச்சு. காலையில் ஒரு ட்ரேட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா மனுஷங்க ஒரு ஜென்ரல் திங்கிங் நான் சப்போர்ட் எடுத்து பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்னு. ஓகே, மேலே போகலாம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா உங்களுடைய ப்ராஃபிட் கையில் வந்தாச்சு. அதுக்கப்புறமா மேலே போகணும் இன்னொரு ட்ரேட் ஏன் காரணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கான ரிஸ்க்கை நீங்கள் பிளான் பண்ணலை. இப்போது உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2000 ரூபா இல்லை 5000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு காலையில் அப்படின்னா, இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலான்ற எண்ணம் ஏன் வருதுன்னா, பிளான் இல்லை உங்ககிட்ட. அதாவது செட்டப்பும் கிடையாது. தோராயமாக வந்த பணம் வந்துச்சு, சின்னதாக ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்ன்றதே அவங்களுடைய என்ன அந்த பாசிட்டிவ் வைப்ஸை போயிடுது. பார்க்கலாம் வேறு, இல்லை இந்த செட்டப் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கலான்றது வேறு. இப்போ என்ன தோராயமாக பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியல, இந்த ப்ராஃபிட் புக் பண்ணோன்னே மேலே போகிற மாதிரி தெரியுது, இல்லை கீழே இல்லை ஸ்டாப்லாம் சீட் பண்ணிக்கலாம், திரும்ப மேலே போகாமல் இல்லை திரும்ப கீழே வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறதுல நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங் பண்ணி. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் மேலே மெசேஜ், சரி எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, என்ன சார் பண்ணுறது, நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம லாஸஸ் பற்றி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஆனால் அது ஒரு சிலருக்கு டிமோட்டிவேட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதை ஆக்சுவலாக இந்த மோட்டிவேட்ன்ற விஷயம் கிடையாது. லாஸஸ் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டே போதும். ஸோ இதுதான் இன்றைக்கி கரெக்டான விஷயம். பார்த்திங்கன்னா இதுதான் எல்லா டேவும் இதே மாதிரி தான் நிறைய தப்பு பண்ணிவிட்டு மாட்டிடுறாங்க. ஏன்னா என்றைக்காவது நாள் ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுத்துது இல்லையா. ஸோ அந்த மூமெண்ட் இன்றைக்கும் கொடுத்துரும், இன்றைக்கும் டவுன் சைடு வந்துடும், இன்றைக்கி மேலே போச்சா மேலே, கீழே போச்சுன்னா கீழே, மல்டிபிள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ரேட்டை பாஸ் ஆச்சா, இல்லை இந்த டைம் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடும், இல்லை இந்த டைம் ஒரு 10 குவான்டிட்டி போட்டு பண்ணால் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, இல்லை இந்த டைம் 20 குவான்டிட்டி போட்டு பார்க்கலாம், கன்ஃபார்மாக அந்த டைம் போய்டும். இல்லை இந்த டைம் 40 குவான்டிட்டி பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த டைம் 100 குவான்டிட்டி போட்டு அடிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, எல்லா ட்ரேடும் லாஸ் பண்ண என்னென்ன 1 மாதம் 2 மாதம் நீங்கள் என்ன சம்பாரிச்சு வச்சிங்களோ அது மொத்தமாக ஒரே நாளில் வைப் அவுட் ஆகிடும். ஸோ இது எமோஷனல் ட்ரேடில் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே போதும். லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி இப்போ 2000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடுச்சா, ஓகே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா இன்றைக்கி 1000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு சிஸ்டம் க்ளோஸ். நாளைக்கு நல்ல வாய்ப்பு, இதை விட சூப்பரான வாய்ப்பு வரும் இல்லையா. ஏன் இன்றைக்கி மட்டும்தான் மேலே போகுமா, இல்லை இன்றைக்கி மட்டும்தான் கீழே வருமா, நாளைக்கு வராதா? ஆனால் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். அதை அந்த லைவ் மார்க்கெட்டில் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயத்தை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண விருப்பப்படுறேன். சார் இந்த சைக்காலஜி நான் கற்றுக்கலான்னு இருக்கிறேன்னு வாங்க. ஒரு சில சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் கற்றுக்கலான்னு இருக்கேன், அது மாதிரியே ஒரு கிளாஸஸ் போனால் நான் கற்றுக்கலாமா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உணர்தல். அதாவது
உங்களுக்கு மூச்சு வாங்குறது, உங்கள் காற்று உங்களை வராசது, உங்களை தொட்டுட்டு போகிறது, உங்களை அனுபவப்படுத்துறது வந்து வேலை கிட்ட நீங்கள் கற்றுக்க முடியாது. நீங்கள் தான் வந்து உணரணும் அதை. நீங்கள் போய்ட்டு நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யூடியூப் நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. சைக்காலஜியில் என்ன கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? சைக்காலஜியில் தெரிஞ்சிக்கிறது தான். தெரிஞ்சுக்கிட்டு இப்போது நெருப்பு சுடுதுனாக்கா நான் நெருப்பு எப்படி சுடுதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா அது வேறு கதை. எப்படி சுடுன்னு அப்படின்றது நம்மளுடைய உணர்வு. அது முள் குத்துதா நம்மளுடைய உணர்வு, வலி, அந்த பெயின் நம்மளுடைய இது. அவங்க எப்படி அடுத்தவங்க உங்களுக்கு காசு வாங்கிட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு? கொஞ்சம் யதார்த்தமாக புரிஞ்சுங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் ஹேஷாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ரஃபாக பேசுகிறான் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சேம் இதே தான். இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ஆனாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இல்லை. சேனல் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூமெண்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல யாரும் அந்த லைக் பண்ணுறதுல கமெண்ட்டு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஒரு 10-20 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. என்னுடைய ஓல்டு ஃபாலோவர்ஸ் என்ன முழுசாக நம்புறவங்க, அந்த பொறுமை இருக்கிறவங்க அவங்களாம். இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அந்த அடுத்தடுத்த லெவல் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த 20 நம்பரில் வர விருப்பப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்ச நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. யாரையும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ போட்டோன்னா அவங்களே ஆஹா ஓஹோன்னு புகழ்றது, ஏதோ ஒரு வீடியோ தவறாக போட்ட இல்லை அந்த வீடியோ யூடியூப் சரியில்லை அப்படின்றது அப்படிலாம் வேணாம். கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அவங்க என்ன தான் சொல்ல வராங்க உங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. இல்லைனாக்கா அந்த சேனல் விட்டு வேறு என்ன உங்களுக்கு பிடிச்ச சேனலாக நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஓகே. இந்த ட்ரேடிங்கில் சும்மா உட்கார முடியல, என்னால் வந்து எதனா பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இருக்கிற பணம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லி தவறோ சரியோ டெய்லி ஒரு ட்ரேட் டெய்லி ஒரு ட்ரேட் எடுத்து மாதம் 20 நாள் 20 ட்ரேட் ஃபெயில் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். மாதம் டெய்லி ஒரு ட்ரேட் எடுங்க. 20 நாளுக்கு 20 ட்ரேடும் ஃபெயில் பண்ணுங்கள். அந்த மாதம் கடைசியில் நீங்கள் ஒரு மேஜிக் பார்ப்பீங்க பாருங்கள். ஆனால் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாங்க போதும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எந்த பை சேல் எதுவும் புரியல எனக்கு அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. உங்களுக்கு 1:2 ரிஸ்க் ரேஷியோவில் ஒரு 20 ட்ரேட் பண்ணுங்களேன். டெய்லி ஒரே ட்ரேட் தான். மாதத்துக்கு 20 ட்ரேட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ட்ரேட் கணக்கு பிரகாரம் போட்டு அந்த மாதம் கடைசியில் நீங்கள் ஒரு டிசிப்ளினை கற்றுக்குவீங்க பாருங்கள். அதுதான் உங்களுடைய மிராக்கிள், உங்களுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட்டாக தான். நீங்கள் எந்த சார்ட் பேட்டர்ன் கற்றுக்கிறது, சைக்காலஜி கற்றுக்கிறது, அதை பார்க்குறது, இந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ பார்த்து எதை பார்த்தாலும் சரி, ஒழுக்கத்தை கற்றுக்காத வெள்ளம் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் வரவே முடியாது. அந்த டெய்லி ஒரு ட்ரேடை கான்செப்டை நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா இல்லை குவான்டிட்டி சைஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களான்னு நெக்ஸ்ட் டிசைட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஏன்னா யதார்த்தத்தை பற்றி பேசினாலும் எதுவும் லைக்ஸ் எத்தனை வருதுன்னு தெரியாது, இல்லை சப்ஸ்கிரைப் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியாது. பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறேன் இதனுடைய என்ன சொல்கிறதுன்னா கமெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.